ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாஸ்மாக் வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பி சிறிது நேரத்திற்கு ஒத்திவைத்திருந்தது உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை. இந்த நிலையில் அமலாக்கத்துறை சோதனைக்கு விதித்திருந்த இடைக்கால தடையை உறுதி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது பற்றிய முழு விவரங்களை கேட்டு பெறுவோம் செய்தியாளர் வெங்கடேசனிடம். வெங்கடேசன், ஏற்கனவே இந்த இடைவேளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இப்போ அந்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை உறுதி செஞ்சிருக்காங்க. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஏப்ரல் மாதம் நடத்திய திடீர் சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க கோரியும் அந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட குறிப்பாக மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்து கடந்த மே 22ஆம் தேதி இந்த வழக்கில் ஒரு இடைக்கால தடையை விதித்தார்கள். குறிப்பாக இதில் மேற்படி எந்த விசாரணையும் இருக்கக்கூடாது, குறிப்பாக அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் இந்த வழக்கு என்பது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இன்றைய விசாரணையில் அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை அதிகாரத்தை உறுதி செய்த விஜய் மதன்லால் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரும் மனுக்கள் மீதான தீர்ப்புக்கு பிறகு இந்த டாஸ்மாக் அமலாக்கத்துறையின் அந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவித்ததுடன் ஏற்கனவே இந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு அந்த விசாரணைக்கு விதித்த அந்த இடைக்கால தடையை உறுதி செய்வதாகவும் அதுவரை இந்த வழக்கு மேற்படி விசாரிக்கப்படாது என்றும் தெரிவித்திருந்தார்கள். விசாரணை இறுதியில் முழுக்க இந்த அமலாக்கத்துறை இந்த தேர்தலை ஒட்டியே ஆர்வம் காட்டுவதாகவும் தேர்தலுக்கு பிறகு இந்த வழக்கில் பெரிய அளவில் ஆர்வம் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் டாஸ்மாக் வழக்கில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயர் இடம்பெற்றுள்ளதையும் அமலாக்கத்துறை இன்று ECIR தாக்கல் செய்து அந்த விவரத்தை தெரிவித்த போது அந்த ECIR நகலை தர மறுத்துவிட்டது. அப்போது இது தொடர்பான வழக்கு என்பது ஏற்கனவே மறு ஆய்வு மனுவாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அந்த விவரங்களை அளிக்க முடியாது என்றும் தெரிவித்தது. ஒட்டுமொத்தமாக இன்று நடைபெற்ற விசாரணையின் போது இந்த அமலாக்கத்துறை விசாரணைக்கு விதித்த இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதே முக்கிய செய்தியாக பார்க்க வேண்டியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.